வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பதற்றத்தினால் எரிபொருள் குறைபாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் நாடு முழுவதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசை. நேற்று திங்கட்கிழமை இலங்கை வந்திறங்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கர் டர்க். முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இன அழிப்பு என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரடியாக தெரிவிப்பேன் என்று அர்ஜுனா ராமநாதன் கருத்து. அனுர அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் அவருக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். மேல்மாகாண கழிவு மேலாண்மை அதிகார சபையின் வழிகாட்டுதலின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னோக்கமாக கொண்டு களுத்துறை மாகாண சபையால் செயல்படுத்தப்படும் சுற்றுச்சூழல் கண்காட்சி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிசு சமீபத்தில் பார்வையிட்டுள்ளார். இந்த நிகழ்வு களுத்துறை வஸ்கடுவ வாடியாவத்து மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. கழிவுப் பொருட்களை சேகரித்தல், சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்வதற்கான நடைமுறைகள் குறித்து அமைச்சர் ஆர்வத்துடன் இதனை பார்வையிட்டிருந்தார். வணிகர்களின் ஈடுபாட்டை அவதானித்த அவர் தற்போது நிலவும் குறைபாடுகளை சரி செய்து திட்டத்தை அதிக விளைவுடன் செயல்படுத்துவதற்கான அவசியத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். சுற்றுச்சூழல் கண்காட்சி திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் பாலித்தீன், கண்ணாடி, தேங்காய் ஓடுகள், தகரம், இரும்பு, அலுமினியம், காகிதம், புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் மின்னணு கழிவுகள் வகைப்படுத்தப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த செயற்பாடுகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் முனைப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இந்த பொருட்களை வழங்கும் பொதுமக்களுக்கு நிதி வசதிகளும் வழங்கப்படுகிறது. சுற்றுச்சூழலில் கழிவுகள் தவறான முறையில் அகற்றப்படுவது தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை குறித்து அமைச்சர் எச்சரித்திருந்தார். எனவே கழிவு மேலாண்மை திட்டங்களை வலுப்படுத்துவதோடு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்கி கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் தேவை குறித்தும் அவர் வலியுறுத்தினார். இந்த கண்காணிப்பு நிகழ்வில் களுத்துறை பிரதேச சபை தலைவர் அருண பிரசாத் சந்திரசேகர், சபை உறுப்பினர்கள், பொது சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பிரதேச சபை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான தொடரும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் குறைபாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் நாடு முழுவதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் மீண்டும் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் நீண்ட நேரம் காத்திருந்து எரிபொருளை பெற்றுச் செல்லும் நிலைமை உருவாகியுள்ளது. இதே போன்று நிலைமை நாடளாவிய ரீதியிலும் காணப்படுவதாகவும் மக்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நிற்பது மீண்டும் ஒருமுறை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்தில் நிலவிய தட்டுப்பாட்டுக்கு பின்னர் சில நாட்களுக்கு பிறகு எரிபொருள் விநியோகம் சீரடைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் மக்கள் வரிசையில் காத்திருப்பது கவலையை கிளப்புகின்றது. இதற்கிடையே ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூட வாய்ப்பு இருப்பதாக அறிவித்ததன் பின்னணியில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் இந்த முடிவை அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை என்பது உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாகும். இதன் மூடல் எண்ணெய் விநியோகத்தில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு ஹார்மோஸ் நீரிணை வழியாக நேரடி எண்ணெய் விநியோகம் நடைபெறாது என்றாலும் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் நாட்டின் பொருளாதாரத்திலும் தாக்கங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது எண்ணெய் விநியோகத்தில் நேரடி பாதிப்பு இல்லையெனில் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட இடையூறுகளால் அந்த தாக்கம் விரைவில் தென்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தற்போதைய நெருக்கடி நிலைமை ஏற்பட்டால் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கர் டர்க் நேற்று திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இது 2016 ஆண்டுக்கு பின்னர் ஒருங்கிணைக்கப்படும் முதலாவது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை பயணமாகும். ஜூன் 26 வரை நீடிக்கும் இந்த பயணத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உள்ளார். இதனுடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல் நடத்தும் வாய்ப்பும், ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் பங்கேற்கும் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயர்களை சந்திப்பதும் அவரது சுற்றுப்பயணத்தில் அடங்குகிறது. மேலும் அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பார்வையிட உள்ளதோடு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலையில் உள்ள மாகாண ஆளுநர்களுடன் சந்திப்புகள் நடைபெறும் என்றும் வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளில் தமிழ் மக்களின் உடல்களை தாங்கிய மனித புதைகுழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆனால் இதுவரை இந்த கூறமான விடயத்திற்கு உரிய நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்து நீதி பெற்றுத்தரும் நோக்குடன் அணையா தீபம் எனும் அமைதி போராட்டம் செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தீபம் 1996 ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட கிருசாந்தி எனும் இளம்பெண்ணின் உறவினரால் ஏற்றி வைக்கப்பட்டது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள்,
தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நேற்றைய தினம் காலை 10:10 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டம் இன்றும் நாளையும் அகிம்சை வழியில் நடைபெறுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நீதி பெறும் உரிமைக்காகவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் விதமாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஐநா உயர் அதிகாரியின் பார்வைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையின் தீவிரத்தையும் உண்மையையும் எடுத்துச் சொல்லும் வகையில் இந்த அமைதி போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் தமிழ் மக்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஆர்வலர்கள் இதனில் பங்கு கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இனப்படுகொலைதான் என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரடியாக தெரிவிப்பேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். செம்மணியில் ஆரம்பமான அணையா விளக்கு அமைதி போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், என்னை பாராளுமன்றம் செல்லவிடாத வகையில் பல்வேறு தடைகள் உருவாக்கப்படுகின்றன என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறியதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் வால்கர் டூக் அவர்களை சந்திக்க பாராளுமன்ற கட்சி தலைவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த சந்திப்பில் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரனும் கலந்து கொள்கின்றோம். இந்த சந்திப்பின் போது முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இனப்படுகொலைதான் என்பதை நாங்கள் வெளிப்படையாக கூறுவோம். அவர்களும் இதை உறுதிப்படுத்த வேண்டும். என்னை எவ்வாறு தடுப்பதற்கு முயற்சி நடப்பதற்கு இடம் உண்டு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பங்கேற்காமல் இருப்பதில்லை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, செம்மணி மற்றும் மண்டைதீவில் காணப்படும் மனித புதைகுழிகள் தொடர்பான விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களை மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரில் கையளிப்பேன் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு வோக்கட்டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியுள்ள 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடைக்கலநாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வம் அடைக்கலநாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30க்கு நான் நிற்பேன். எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கட்டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். சிங்கள அரசாங்கங்களால் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் கூட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்காமல் ஏமாற்றி வருகிறது. எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலைதான். எனவே தமிழ் மக்களுக்கு நீதி தேவை. அது சர்வதேச விசாரணை மூலமாகவே இருக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணியில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமான அணையா விளக்கு அமைதி போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியிருந்தார். மேலும் அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்த போராட்டம் உலகின் கண்களை திறப்பதற்கானது. எங்களது கூறு அனுபவங்களை, எங்களுக்கு நிகழ்ந்த இனப்படுகொலைக்கான உண்மையான நீதி தேவை என்பதையும் உலகம் முன் வலியுறுத்துவதாகும். இந்த நீதி விசாரணை நாட்டுக்குள் நடத்தப்படும் ஏமாற்றப்பாணி விசாரணையாக அல்ல, சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். சிங்கள அரசாங்கங்களால் நாம் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுகின்றோம். தற்போதைய அரசும் இதையே தொடர்கின்றது. ஆனால் கடந்த ஆட்சியாளர்களுக்கு முந்தைய தலைமுறையை விட நாம் சளைக்காதவர்கள் என்பதை அண்மைய மக்கள் எதிர்வினைகள் நிரூபிக்கின்றன. இந்த போராட்டம் எங்கே எங்கே மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றனவோ அவற்றுக்கான நீதியை வலியுறுத்துவதற்கும் சர்வதேச விசாரணையை நிலைநாட்டுவதற்கும் இடமளிக்கின்றது. இந்த போராட்டத்தில் திரளும் மக்கள் தான் உலகின் கண்களையும் மனச்சாட்சியையும் திறக்க உள்ளார்கள். எனவே அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற 23, 24, 25ஆம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மத தலைவர்கள், ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக, அமைதியாக, உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும்.
நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச பராமரித்து வந்த சிறிலிய சபை என்ற பெயரில் உள்ள போலி வங்கி கணக்கை சுற்றிய விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் ராஜபக்ச குடும்பம் தொடர்பான பல்வேறு நிதி மோசடி சம்பவங்களை பறைசாற்றினார். அதன்படி சிறிலிய சபை அமைப்பின் பெயரில் பராமரிக்கப்பட்ட வங்கி கணக்கின் ஆணை கடிதம் ரகசியமாக திருடப்பட்டுள்ளதாகவும் அந்த கணக்கு போலியானது என்பது உறுதியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி கொழும்பு 10 டார்லி வீதியில் அமைந்துள்ள மக்கள் வங்கியில் தேவையான ஆவணங்கள் இல்லாமல் தவறான தகவல்களுடன் கணக்கு திறக்கப்பட்டதாகவும் அந்த கணக்கு தற்போது முடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கணக்கின் தற்போதைய இருப்பு தொகை 43 மில்லியன் ஆகும். அதன் தலைவர் ஷிராந்தி ராஜபக்சவாகும். கல்யாணி திசாநாயக்க மற்றும் நிரோஷா ஜீவனி எனும் இருவரும் கணக்குடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கணக்கில் 88 சந்தர்ப்பங்களில் மொத்தம் 8,29,00,000 வைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று 129 சந்தர்ப்பங்களில் 3,90,00,000 மேல் மீளப்பெறப்பட்டுள்ளது. மேலும் சிறிலிய என்ற பெயரில் 1 கோடி நிலையான வைப்பு தொகையும் வங்கியில் இயங்குவதாக குறிப்பிடப்பட்டதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நிதி குற்ற பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் CSN சேனலுக்காக திரைசேரியிடமிருந்து பெறப்பட்ட தொகை 152 மில்லியன், மக்கள் மையகத்திற்கு கட்டடங்களுக்காக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்த தொகை 35 மில்லியன் மற்றும் அல்வானி பகுதியில் வீடு வாங்க பசில் ராஜபக்ச பெற்றதாக கூறப்படும் தொகை 208 மில்லியன் எனவும் அவர் கூறினார். முடிவில் இதேபோன்ற பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்ட பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே சிறை தண்டனைக்கு ஆளாகி சிறையில் உள்ளார்கள். அவர்களில் சிலர் 20 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான தண்டனை பெறுவார்கள் என்றும் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார்.